அஸ்ஸலாமு அலைக்கும். பல வியாபாரம் நாங்க செய்யறோம். அதுல ஒரு மூட்டை சிமெண்ட் 150 ரூபாய் விற்கிதுங்க. அது உடனே கையில கொடுத்து வாங்கிட்டு போறவங்க 150 ரூபாய் சிமெண்ட்டுக்கு காசை கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிடுறாங்க. பிறகு 2 மாசம் 3 மாசம் எனக்கு வறுமையா இருக்கு, இப்ப கொடுக்க முடியாது அப்படிங்கிறவங்க என்ன சொல்றாங்க, 150 ரூபாய் சிமெண்ட் எனக்கு இப்ப கொடுங்க, ஒரு 2-3 மாசம் எனக்கு கொடுக்கும் போது 155 அல்லது 160 நான் தரேங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்படி நம்ம வாங்கறதுக்கு மார்க்கெட்ல இடம் இருக்குங்களா? அது வட்டியா? அதுக்கு எனக்கு விளக்கம் கொடுக்கணும். இது நல்ல ஒரு கேள்விங்க. நம்ம நிறைய பேர் இந்த ஒரு வியாபாரம் நிறைய முஸ்லிம் சகோதரர்கள்ட்ட பரவலாக காணப்படுகிறது. ஒன்னு இந்த மாதிரி வியாபாரத்தில் விற்கக்கூடியவர்களாகவும் வாங்கக்கூடியவர்களாகவும் நிறைய சகோதரர்கள் இருக்கிறாங்க. அது என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இந்த பேனா இருக்குது, என்கிட்ட ஒருத்தர் விலை கேட்கிறாரு, காசு இப்ப கொடுத்தீங்கன்னா 10 ரூபா, அடுத்த மாசம் காசு கொடுத்தா 12 ரூபா அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப காசு கொடுத்தா 10 ரூபா, இதே பேனாவை கடனுக்கு வாங்கிட்டு போ, நீ ஒரு மாசம் கழிச்சு கொடு 12 ரூபா கொடு அப்படின்னு சொல்றோம். இப்படிதான் தவணை முறையில் மட்டும் விற்கிறாங்க பொருள்கள் எல்லாம். தவணை முறையில் என்ன செய்யறாங்க, ஒரு பொருளுக்கு டபுள் விலை வச்சு நீங்க வாங்கிட்டு இருக்கீங்க. வீடுகளில் ஜாமான் வாங்குறீங்களே, ஏமாந்து போய் கடனை கிடைக்குதுங்கிறதுக்காக வாங்குறீங்களே, 100 ரூபா பொருள் 200 ரூபா கொடுத்து முடிக்கிறீங்க, உங்களுக்கு தெரியறது இல்ல, கடன் தர்றானு சொல்லிட்டு கொடுத்துறீங்க. அப்ப இதுல அவங்க கேள்வி என்ன, மார்க் அடிப்படையில் இது கூடுமான்னு கேட்கிறாங்க. இது அப்பட்டமான வட்டி தான். இது எப்படி கூடும்? ஒரு பொருளுக்கு 10 ரூபா பொருள் நான் 15 ரூபாய்க்கு விற்கலாம், இது எனக்கு 10 ரூபாய் அடக்கமாகுது. இதை நான் 15 ரூபாய்க்கு விற்க மார்க்கத்தில் எனக்கு அனுமதி இருக்குது. 20 ரூபாய்க்கு கூட நான் விற்கலாம், விற்பனத்தை வாங்க போறீங்க. லாபம் வைத்துக் கொள்வதற்கு மார்க்கம் குறுக்க நிக்கல. ஆனால் அந்த லாபம் எப்படி இருக்கணும்னு கேட்டா, வட்டியை அடிப்படையை கொண்டதாக இருக்கக்கூடாது. வட்டினா என்ன? வட்டினா நீங்க விளங்கிக்கணும். வட்டினா என்னன்னு கேட்டா, உங்களுடைய பணம் இன்னொருவர்கிட்ட இருக்கிறதுனால் எவ்வளவு நாளைக்கு இருக்கிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிரதிபலனை அடைவதற்கு பேர் தான் வட்டிங்கிறது. வட்டிக்கு வியாபாரத்துக்குள்ள வேறுபாடு அதானே. வட்டிக்கு வியாபாரத்துக்குள்ள வித்தியாசம் என்ன? இதை 10 ரூபாய்க்கு ஒருத்தர் இந்த காசு கொடுத்து வாங்கிட்டு போயிடுறாரு, நான் 10 ரூபாய் வாங்கிடுறேன், அவருக்கும் எனக்கும் உள்ள உறவு முடிந்து விடுகிறது. இந்த பொருள் அவருக்கு, 10 ரூபாய் எனக்கு, அவருக்கு அப்புறமேல இந்த பொருளுக்காக நான் எதுவும் கொடுக்க வேண்டிய தேவையில்லை, அதோட முடிஞ்சு போயிருது. இது வியாபாரம். வட்டிங்கிறது என்ன? 10 ரூபாய் வேண்டாம், 100 ரூபாய் கேட்பாரு, நான் 100 ரூபாய் கொடுத்துருவேன். கொடுத்துட்டு என்ன செய்வேன், அந்த 100 ரூபாய்க்காக வேண்டி இந்த மாசம் 2 ரூபாய் கொடுப்பேன், அடுத்த மாசம் 2 ரூபாய் கொடுத்து கேட்பேன், அடுத்த மாசம் 2 ரூபாய் கொடுத்து கேட்பேன், கடைசியில் 100 ரூபாய் வாங்கிடுவேன். அதாவது மாசம் என்னுடைய 100 ரூபாயை கொடுத்ததற்காக வேண்டி ஒவ்வொரு டைம் செல்ல செல்ல அதிகமா வாங்குற பாருங்க, அதான வட்டிக்கு அர்த்தமே. அதானே வட்டினால அதான் அர்த்தம். நீங்க ரொக்கமா வாங்கினா 100 ரூபாய், கடனை வாங்கினா 110 ரூபாய், கிரெடிட் கேஸுக்கு இவ்வளவு ரூபா, தவணைக்கு இவ்வளவு ரூபான்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய பணம் அவனிடத்தில் இருப்பதற்காக வேண்டி கூடுதல் லாபத்தை எதிர்பார்க்கிறீர்கள். அதான் வட்டி. உங்களுடைய பணம், காசு, பொருள் இன்னொருத்தன் இருப்பதற்காக வேண்டி ரொக்கமா இருந்தா அப்படி கொடுக்க மாட்டீங்கல்ல. 100 ரூபாய் பொருள் 150 ரூபாங்கிறீங்க, அவனே என்ன செய்யறான், இப்ப ரூபாய் தர்றேங்கிறான், 100 ரூபாய்க்கு ரெடிங்கிறீங்க. அப்ப இந்த 50 ரூபாய் என்ன ரூட்ல உங்களுக்கு ஹலால் ஆகுது? இந்த பொருளுக்கு இல்ல, நீங்களே ஒத்துக்கிறீங்க. அவனே என்ன செய்யறான், 150 ரூபான்னு சொல்றீங்க இல்லங்க, இப்ப கையில காசு இருக்கு, என்ன சொல்றேன்னு கேக்குறீங்க, 100 ரூபாய் கொடு. அப்ப நீங்களே என்ன ஒத்துக்கிறீங்க, பொருளுக்கு விலை 100 தான், இந்த 50 இருக்கு. உங்க பணம் அவனிடத்துல இருப்பதற்கு நீங்கள் வாங்குகிற வட்டி. 100 வாங்கிக்கிறீங்க, 50 வாங்கிக்கிறீங்க, இந்த 100 பொருளுடைய ரேட்டையும் வாங்கிக்கிறீங்க. ஆனால் எப்படி வாங்குறீங்கன்னு கேட்டா, வட்டின்னு சொல்லாம அது ஒரு விலைன்னு சொல்லிக்கிறீங்க. அதை அப்படி செய்யக்கூடாது. நீங்க 150 ரூபாய்க்கு கொடுங்க, எப்படி கொடுங்க, ரொக்கமா வாங்கினால் 150 தான், தவணையா வாங்கினால் 150 தான், அப்படி சொன்னீங்களே, ஆனால் அது குற்றமாகாது. நீங்க டோட்டலாவே ரேட் அதிகமாக்கி விட்டுறலாம், மார்க்கெட் அது குற்றம் வராது. நீ ரொக்கமா வாங்கிட்டு போப்பா, நம்ம தேவை 150 ரூபா தான், காசை கொடுத்தாலும் 150 ரூபா தான், கடனுக்கு தந்தாலும் 150 ரூபா தான், ஒரு மாசத்துக்கு தந்தாலும் 150 ரூபா தான், 6 மாசம் கழிச்சாலும் 150 ரூபா தான், இப்படி சொல்லுங்க. இது வட்டி கிடையாது. நீங்க அந்த பொருளுக்கு 150 ரூபாய் நிர்ணயிச்சிட்டீங்க, அதுக்கு உங்களுக்கு மார்க்கம் உரிமை இருக்கிறது. 100 ரூபாய் நிர்ணயிச்சுட்டு கடனுக்காக கூட வாங்கினீங்க என்று சொன்னா, அது என்ன வகையில் அது உங்களுக்கு ஹலால் ஆகும்? அந்த 50 ரூபாய் எதுக்காக நீங்க வாங்குறீங்க? அந்த பொருள் ஏதாவது கூடுதல் அடிஷனல் சேர்ந்துருதா? இல்ல, அதே பொருள் தான் கொடுக்க போறீங்க. 100 ரூபாய்க்கு என்ன பொருள் இவனுக்கு கொடுத்தீங்களோ அதை தான் 150 கவனம் கொடுக்குறீங்க. பொருளுடைய ரேட் ஒன்றும் கிடையாது. அது மார்க்கத்தில் கூடாது. ஒண்ணு கூடும், ஹோல்சேலுக்கு ஒரு ரேட்டு, ரீட்டைலுக்கு ஒரு ரேட்டு கொடுக்குறோம், அது எப்படி கொடுக்கணும். ஒரு பேனாடா 10 ரூபா, 10 பேனா வாங்கினா 8 ரூபான்னு சொல்றோம், 80 ரூபா கொடுன்னு சொல்றோம். இது டைமிங் கொடுக்கல, ரெண்டுமே உடனே நடக்குது. இதுல நம்முடைய பணம் அவனிடத்தில் இருப்பதற்காக நீங்க கூட வாங்கல, ஹோல்சேல் தான் வாங்கி விற்கணும்.
10 வாங்கினா 10 ரூபாய் அவனு விற்கணும். மொத்த விலை வந்து 8 ரூபா, சில்லறை விலை 10 ரூபா. இது ஓகே, மார்க்கெட்ல கூடும். மொத்த விலைன்னா என்ன செய்வோம், இத்தனை எடுக்கணும்னு கணக்கு வச்சிருப்போம். ஒண்ணு கேட்டா மொத்த விலை கொடுக்க மாட்டோம். 10 வாங்கிக்க, 1 டசன் வாங்கிக்க, 25 வாங்கிக்க, ஒரு மூட்டை வாங்கிக்கன்னு சொல்லுவோம். அப்படி ஒரு ரேட்டு இப்படி ஒரு ரேட்டு கொடுத்தீங்கன்னா காலம் செல்வதற்காக நீங்கள் அதிக ரூபா வாங்கல. இதுல என்ன பண்றீங்கன்னா காலத்துக்கு தான் வாங்குறீங்க, பொருளுக்கு வாங்கல. காலத்துக்கு வாங்குறது பேர் தானே வட்டி. காலம் செல்வதற்காக நீங்க அதிக தொகை வாங்குறதா வட்டி. இந்த மாதிரியான வியாபாரம் நீங்க பண்ணவும் வேணாம், கொடுக்கவும் வேணாம். தவணையில வாங்கவே செய்யாதீங்க. அல்லாததா ரொக்கமா கொடுத்து வாங்குங்க, இல்லைன்னா பேசாம இருந்துருங்க. ரொக்கத்துக்கு தவணைக்கு ஒரே ரேட்டு போட்டா வேண்டாம், வாங்கிட்டு போங்க. இதான் மேடம்.